நாம் போன வாரத்தில் முக்கியமாக இந்த சுவிசேஷத்தை குறித்து நாம் பார்க்க ஆரம்பித்தோம். சுவிசேஷத்தை இங்கு குறித்து சொன்ன காரியத்தை ரோமர் 10வது அதிகாரம் 14வது வசனத்தில் இங்கு சொல்லப்படுகிற காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். ரோமர் 10:14 அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? நம் கீழிருந்து மேலாக நாம் போகும்படியாக போன வாரம் பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். We see the Romans 10:14. St. Paul writes here, பரிசுத்த பவுல் இந்த இடத்துல விதமாக எழுதுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். Romans 10:14. How then shall call on him in whom they have not believed? And how shall they believe in him of whom they have not heard? And how shall they hear without a preacher? நாம் பார்த்தோம் இந்த மாதிரி போன வாரம் சுவிசேஷ பிரசங்கத்தின் அவசியத்தை குறித்து. இந்த பகுதியில் நாம் பார்க்கும் பொழுது அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? ஸோ ஆகவே நாம் இந்த 2 பகுதிகளை மையமாக வைத்து பார்க்கும்படியாக இருக்கிறோம். பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? If there is no preacher, how could people will hear God's word? The necessity of preachers. பிரசங்கிகளின் தேவை குறித்து இந்த இடத்துல பவுல் சொல்லுகிறார். அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்? Those who didn't hear, those who don't hear the gospel, how could they believe it? Among Christians, there are 2 mentalities. கிறிஸ்தவர்கள் மத்தியிலே 2 விதமான மனநிலை பொதுவாக இருக்கிறது. ஒன்று the owner mentality, ஒரு காரியத்தின் சொந்தக்காரன். அடுத்தது சர்வன்ட் மென்டாலிட்டி, வேலைக்காரனுடைய ஒரு மனநிலை. The owner will have a very keen interest in having the work fulfilled in the mission in which he is involved. சொந்தக்காரன் என்ன பண்ணுவான்னா, ஒரு வேலையோ ஒரு தொழிலோ ஒன்றும் இருந்தால் அதை அவன் கருத்தாக செய்வான். ஏன்னா இட் இஸ் ஹிஸ் பிஸ்னஸ், அவனுடைய தொழில்ன்றதுனால அவன் ரொம்ப கருத்தாக அதை செய்வான். ஆனால் வேலைக்காரன், த சர்வன்ட், ஹீ வில் ஒர்க், வேலை செய்வான். ஆனால் கூட அவன் கருத்தாக செய்ய மாட்டான். ஹீ won't do it carefully with a keen interest and with a burden, ஒரு பாரத்தோட, அதில் ஆர்வத்தோடு செய்ய மாட்டான். he will work, செய்வான். ஆனால் கூட it won't be a whole hearted work, முழு இருதயத்தோடு அவன் செய்கிறதா இருக்காது. ஸோ among Christians these 2 groups are there. 2 விதமான மக்கள் இருக்காங்க. the ownership minded Christians, அந்த முதலாளி, அது குறித்த பாரமுள்ளவனாய் செயல்படுகிற காரியம். அடுத்தது சர்வன்ட் மைண்டட்னஸ். 99% of the Christians they have the servant mindedness. 99 கிறிஸ்தவர்கள் வேலைக்கார மனநிலையை தான் வாழ்கிறாங்க. சம்பளம் வாங்கணும், we have to buy the salary, so I have to do that, அதை நான் செய்யணும். இட்ஸ் மை பிஸ்னஸ், இது என்னுடைய வேலை, ஐ ஹாவ் டு ஒர்க் இட், அதை நான் கடினமாக செய்யணும். அந்த மனநிலை இருக்கிறதில்ல.
பவுல் தன்னை குறித்து சொல்லும் பொழுது, when Paul says 1 Thessalonians 2:4, பவுல் இந்த இடத்துல சுவிசேஷத்தை பற்றி சொல்லுகிற வேளையில் 1 தெசலோனிக்கர் 2:4 சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதிக்கிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். But as we are allowed of God to be put in trust with the gospel, இந்த சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்க உத்தமர் என்று என்ன நீ உண்மையாக அப்படி இருக்கிறியா? உன்னை உத்தமன்னு சொல்ல முடியுமா? கேன் யூ சே தட் God could entrust the gospel? When you have the servant mindedness, வேலைக்காரன் இருக்கும்போது you will come to the church and go to the, you will சர்ச்சுக்கு வருவ போவ, you will not be keen in preaching the gospel to the people. சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதற்கு உனக்கு பாரம் இருக்காது. You don't have a burden for the people. ஆத்துமாக்களை குறித்த பாரம் இருக்காது. You will have servant mentality. நீ வேலைக்காரன், you just work for something, ஏதோ கொஞ்சம் பணத்துக்காக, for money or for some comfort அல்லது ஆரோக்கியத்துக்காக. That is servant mentality. நான் சொன்ன பார்த்தீங்களா, 99.9% சொல்லலாம், 99.9 கிறிஸ்தவர்கள் சர்வன்ட் மென்டாலிட்டி தான். அந்த வேலைக்காரன் ஸ்கூலுக்கு மாரடிக்கிறது ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் மனி ஆர் சம் கம்ஃபர்ட். அதுவே உன் வேலையாக இருந்தால், இஃப் இட் இஸ் யுவர் ஒர்க், நீ என்ன பண்ணுவ? யூ வில் ஒர்க் டபுள் போர்ஷன் ஒர்க். அதை 2 விதமாக மடங்காக செய்வேன். யூ வில் கீன் இன் டூயிங் தட். அதில் ஜாக்கிரதையாக செய்வேன். பிகாஸ் இட் இஸ் யுவர் ஒர்க். இது உன்னுடைய வேலை. யூ டோன்ட் லைக் த லாஸ். அதில் இதாகக்கூடாது, வீணாகக்கூடாது. எவ்ரி டே இஸ் வெரி ப்ரெஷியஸ். ஒவ்வொரு நாளும் விலையேறப்பட்டது. ஐ வாண்ட் லூஸ் த டே. அந்த நாளை நான் இழந்து போகக்கூடாது. யூ ஆர் ஸோ கீன் இன் யுவர் ஒர்க்ஸ், இன் யுவர் மனி, இன் யுவர் ஃபேமிலி, இன் யுவர் திங்ஸ். உன்னுடைய காரியங்களில், உன் பணத்தில், உன்னுடைய காரியங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிற. யூ ஆர் எ ஸ்டிஞ்சி ஃபெலோ, கஞ்சன். ஏன்? பணம் சேர்த்து வைக்கணும். ஐ மஸ்ட் ஹாவ் மணி. அது உன்னுடைய காரியத்தில், அது உன்னுடைய காரியத்தில். தட் இஸ் இன் யுவர் ஒர்க். பட் இன் காட்ஸ் திங்ஸ், அவனுடைய காரியங்களில் யாரோ ஒருத்தர் செய்வாங்க. somebody will do it. I will go and come. நான் போயிட்டு வருவேன். This work is not my real part of my work. I don't have involvement இதில். இது என்னுடைய அந்த பங்களிப்புங்கிறது ரொம்ப தேவையில்லை. அதில் முழு ஈடுபாடு எனக்கு தேவையில்லை. Dear people, this is a very pitiable state of our mind. இதுதான் நம்முடைய உண்மையான பரிதாப மனநிலை. So God could not say as he said to St. Paul. பவுல்கிட்ட சொன்னது மாதிரி, இந்த சுவிசேஷத்தை ஒப்புவிக்கத்தக்க உத்தமரா நீ இல்லையே. To be put in trust with the gospel, even to speak. இயேசு ஆண்டவர் அதான் சொன்னார். கூலியால் அவன், அது உண்மையான மேய்ப்பன் என்ன பண்ணுவான்? The real shepherd will go before the sheep. அந்த ஆட்டுக்கு முன்னால் போவான். யோவானில் தான் சொல்லியிருக்காரு. ஆனால் கூலியால் என்ன பண்ணுவான்? அவன் ஆடு மேய்க்கிறவன் தான். ஆடு அவனுடையதல்ல. The sheep is not his. So he works for money. பணத்துக்காக அவன் வேலை செய்கிறவன். He will never risk himself for that. அதுக்காக தான் உயிரையே அவன் விட மாட்டான். அதுக்கு தேவையில்லை. This is the servant mentality. இதுதான் ஒரு கீழ்த்தரமான வேலைக்கார மனநிலை. இன்றைக்கி நீயும் நானும் அப்படி தான் இருக்கும். உண்மையாக சொல்லப்போனா, யூ அண்ட் ஐ, ஒய் காட்ஸ் ஒர்க் இஸ் நாட் ப்ராஸ்பரஸ்? ஏன் ஆண்டவருடைய ஊழியம் வளரல?
This is because of that. சிலர் என்ன நினைப்பாங்க, இட்ஸ் த ஒர்க் ஆஃப் த பாஸ்டர். பாஸ்டருடைய வேலை நான் எங்கே செய்யணும்? ஒரு ஆத்மா போய் பார்த்தோ பேசியோ கூப்பிட்டோ செய்கிறதோ, கோயிங் ஆஃப்டர் ஏ சோல் அண்ட் இன்வைட் தம். ஏன்னா அந்த சர்ச் அவங்களுடைய பார்ட்டாக they consider the church as a club. ஒரு கிளப்பை போல் அவங்க செய்கிறதுங்க. சர்ச் அவங்க பார்ட் ஆஃப் த மிஷன் சொல்லி நினைக்கிறதில்ல. இட்ஸ் எ கிளப். ஐ வில் கோ அண்ட் கம், பட் ஐ கான்ட் கமிட் மை செல்ஃப் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த சர்ச். அதுக்கு நான் அதுக்கு முழுக்க என்னை நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன். இதுதான் இன்றைய பவுல் இந்த இடத்துல சொல்கிறாரு. அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? when there are no people, பாஸ்டரே போய் அங்கங்கே எல்லாம் செய்வாரா? will the pastor go and do things? A faithful church is the one who has got the believers, who has got a burden for souls and for the church. ஒரு உண்மையான சபைங்கிறது என்னென்னா, இந்த சபையில் இருக்கிறவங்க ஆத்துமாக்களை குறித்த பாரத்தோடு உழைக்கிறவங்க, இந்த சபையை குறித்து அக்கறை உள்ளவர்கள். மற்றவங்க they are the servants, சும்மா போகிறவங்க. they just probably you may be like that. நீயும் கூட அப்படி தான் இருக்கலாம். so God can't entrust you. உங்கள்கிட்ட பொறுப்பு கொடுக்க முடியறதில்ல. நம்ம யோவானில் பார்க்குறோம், people came after Jesus when they saw the miracles. அற்புதங்களை பார்த்தப்போ இயேசுவினிடத்தில் வந்தாங்க. but Jesus never entrusted him to them. அவங்கக்கிட்ட அவர் ஒப்பு கொடுக்கல. because they know their mind. அவங்க மனது அவங்களுக்கு தெரியும். ஸோ many of us are like this. அப்படி தான் நம்ம இருக்கிறோம். அதனால தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மேலான அளவில் நம்ம எழும்புறதில்லை. we don't go higher. ஒரே அதே நிலையிலே இருந்துக்கிட்டு we just அதே ரொட்டீன். we don't go higher. பாருங்கள், ஜான்ஸ் காஸ்பல் 2nd chapter. இவங்க சொன்னாங்க, விசுவாசிக்கிறேன்னு தான் சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் அவங்கள நம்ப முடியல. they were not the faithful people. ஜான்ஸ் காஸ்பல் 2nd chapter, யோவான் 2வது அதிகாரத்தில் இங்கே நம்ம பார்க்குறோம் 23 பாருங்கள். பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். 23rd, now when he was in Jerusalem at the Passover in the feast day, many believed in the name when they saw the miracles which he did. அற்புதம் பார்த்த உடனே அவங்க நம்பினாங்க. ஆனால் இயேசு அவங்கள நம்ப முடியல. அதாவது அது 24 24, but Jesus did not commit himself unto them because he knew all men. 25 பாருங்களேன், மனுஷனுக்குள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாக இருக்கவில்லை. I needed not that any should testify of man, for he knew what he was in man. உன்னை பற்றி என்னை பற்றி ஆண்டவருக்கு நல்லா தெரியும். Who am I? நான் யார்? Do I have real commitment to God? உண்மையான அர்ப்பணிப்புங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? Gospel is such a great message. மிகப்பெரிய ஒரு செய்தி இது. ஆண்டவர் அந்த கமிட்மெண்ட்டை கொடுத்தார். கமிட்மெண்ட்டை கொடுக்கும் பொழுது அங்கே அந்த சீஷர்களிடத்தில்
அந்த உத்தரவாதத்தை கொடுத்தார். நம்ம சுவிசேஷத்தில் நம்ம பார்க்குறோம். சுவிசேஷத்தில் எப்படி பார்க்குறோம்? இயேசு ஆண்டவர் இவர்களை கூப்பிட்டு அழைத்து அங்கு கொடுக்கும்படியான காரியத்தை நம்ம பார்க்குறோம். மேத்யூ காஸ்பல் 28, மத்தேயு 28வது அதிகாரம் 19வது வசனம். பத்தொம்போது 20 18 வாசிக்கிறேன். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் கூட்ட கலைக்க சொல்கிறார். நம்ம என்ன பண்ணுறோன்னா, காட் வாண்ட்ஸ் டு டிஸ்மேண்டில் த நெஸ்ட். நம்ம சேஃபாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும், ஆண்டவரை விசுவாசிக்கணும். வி மஸ்ட் பிலீவ் காட், வி மஸ்ட் கோ டு ஹெவன். பரலோகத்துக்கு நம்ம போகணும். ஆண்டவர் அது விசுவாசி அல்ல. ஹி இஸ் நாட் எ பிலீவர். இவன் உன் கூட்ட நீ கலைச்சிடணும். நீ அந்த செக்யூரிட்டியெல்லாம் தேடுற. அதான் சொல்கிறேனே, நீ வேலைக்கார மனதுள்ள ஒரு கிறிஸ்தவன். நீ ரட்சிக்கப்பட்டிருக்க ரட்சிக்கப்படல அது எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் நோ வெதர் யூ ஆர் சேவ்ட் ஆர் நாட், ஐ டோன்ட் நோ. ஆனால் உன் மனநிலை எப்படி இருக்குன்னா, நீ வேலைக்கார ஆள், கூலியாள். யூ ஆர் எ சர்வெண்ட். நீ என்ன பண்ணுறன்னா, கூலிக்கு மாரடைக்கிற. அந்த சம்பளம், அந்த பாதுகாப்பு, ஒரு ஸ்பிரிச்சுவல் செக்யூரிட்டி, ஒரு ஆவிக்குரிய பாதுகாப்பு, இதுக்காக நீ சபைக்கு வர்ற, இதுக்காக நீ வேலை செய்கிற, அல்லது ஒரு ஜெபிக்கிற, பண்ணுற, ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்க. யூ ஆர் டூயிங் தட். அண்ட் பட் யூ டோன்ட் ரியலி ஹேவிங் த கமிட்மெண்ட். அந்த கமிட்மெண்ட் உங்கள்கிட்ட இல்லை. இங்கே ஆண்டவர் சொன்னார், நீ கூட்ட கலைக்கணுன்றார். ஃபஸ்ட்டு நீ இருக்கிற நிலையில் உன்னுடைய அந்த மனநிலை, ஒரு பக்கம் செக்யூரிட்டி பாதுகாப்பு, இன்னொரு பக்கம் ஆவிக்குரிய வாழ்க்கை எனக்கு தேவை. ஐ வாண்ட் மை ஸ்பிரிச்சுவல் செக்யூரிட்டி ஆஸ் வெல் அஸ் ஃபிசிக்கல் செக்யூரிட்டி. கிறிஸ்தவ வாழ்க்கை அது இல்லைங்க. கூட்ட நீ கலைச்சாகணும், புறப்படு. அப்படின்னா என்ன? யூ மஸ்ட் புட் இன் ஆக்ஷன். செயலில் காட்டணும். நீ பைபிள் வேதத்தை படித்த பிரயோஜனம் இல்லையே. நோயிங் த பைபிள் இஸ் நாட் அப்சல்யூட்லி யூஸ்லெஸ் அன்லெஸ் இட் இஸ் புட் இன் ப்ராக்டிஸ். அதை நான் பயிற்சி பண்ணலன்னா என்ன பிரயோஜனம் நான் கேட்குறேன். அது கூட்டக்கலை. உண்மையிலேயே இவங்க நம்ம மாதிரி இருந்திருப்பாங்கன்னு யோசனை பண்ணி பாருங்கள். சப்போஸ் இஃப் தீஸ் பீப்புள் ஆர் லைக் தட், என்ன ஆகும்? சுவிசேஷம் போயிருக்குங்களா? வில் த காஸ்பல் கோ? நோ. புறப்பட்டு போய் ஏறக்குறைய எல்லா அப்போஸ்தலர்களும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவர் மார்டைட். சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, ஆண்டவரே எங்களுக்கு மொழி தெரியாது, வி டோன்ட் நோ த லாங்குவேஜ், வி டோன்ட் ஹவ் மனி, பணம் எங்களுக்கு இல்லை, வி ஆர் ஆல் இல்லிட்ரேட்ஸ், நாங்கள் படிக்காதவங்க. ஒன்றே ஒரு ஆண்டு வச்சா, ஐ ஆம் வித் யூ, நான் உன்னோட கூட இருக்கிறேன், அவ்வளோதான், புறப்படு. இன்றைய கிறிஸ்தவர்களுடைய நிலை ரொம்ப ரொம்ப பரிதாபமானது. வெரி வெரி சேட். அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார், பிரசங்கிக்கிறவன் இல்லை. பிரசங்கிக்கிறவன் எங்கே? எல்லாம் வீட்டில் உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறானே, அவன் எங்கே வரான்? வேர் இஸ் ஹி? ஸ்லீப்பிங் இன் த ஹவுஸ். ஹீ இஸ் ஸ்லீப்பிங் சேஃப் இன் ஹிஸ் நெஸ்ட். அவன் அந்த இதில் பாதுகாப்பாக இருக்கிறானே. நீ அதைத்தான் தேடுற. நீ எங்கே போய் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கணும்? பாரம் இருக்கா? டு யூ ஹேவ் த பர்டன்? அதான் பவுல் சொன்னார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட, இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ள முடியும், அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். கோ அண்ட் ப்ரீச் த காஸ்பல், சுவிசேஷம். ஏன்னா இட்ஸ் லைஃப் கிவிங், லைஃப் லைன். இதுதான் ஜீவன். either he will be damned or he will be saved. அவன் ஆக்கினைக்குட்படுத்தப்படுவான் அல்லது ரட்சிக்கப்படுவான். இது ஒரு சாதாரணமான காரியம் இல்லை. நீ புறப்படு, put in action. அப்போ நீ என்ன உண்மையான சின்சியர் கிறிஸ்டியனாக இருந்தால் என்ன பண்ணுவ? இஃப் யூ ஆர் அ ட்ரூ சின்சியர், லார்ட் ஃபர்கிவ் மீ, ஆண்டவரே மன்னியும், நான் எப்படி வாழணும்னு எனக்கு கற்றுக்கொடும்.
How should I pray? How should I preach the gospel to the people? சுவிசேஷத்தை நான் எப்படி? ஆண்டவர் உண்மையாக சொல்கிறேன், நம்மளை அறிஞ்சிருக்கிறதுனால நம்மளை நம்பி என்னங்க மாட்டார். He will not entrust himself. He will not entrust his even responsibilities to us when we are safe seeking people. பாதுகாப்பை தேடி போயிட்டுருக்கிறவங்களா இருந்தால் பொறுப்பை ஆண்டவர் கொடுக்க மாட்டார். பொறுப்பை உணராதவங்களுக்கு போய் பொறுப்பை கொடுத்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் பார்க்கலாம். பவுல் தான் கேட்குறாரு, அந்த கேள்வியை கேட்குறாரு. ஒரு நியாயமான கேள்வி தான் கேட்குறாரு. அவர் தான் சொல்கிறாரு, இந்த ரோமர் 10வது அதிகாரத்தில் நியாயமாக அவர் கேட்குறாரு. He asked reasonably. என்ன சொல்கிறாருன்னா, சுவிசேஷத்தை விசுவாசிக்கணும். People must believe the gospel. ஆனால் அதுக்கு நான் என்ன பண்ணணும்? நிறைய பேர் என்னதுங்களா, எனக்கு இதில் ஒன்றும் பங்களிப்பில்லை, ஐ டோன்ட் ஹேவ் எ பார்ட். உண்மையாக சொல்கிறேங்க, அந்த மாதிரி கிறிஸ்தவர்களாக நம்ம இருக்கிறதுனால தான் சபைக்கே இடரல். They are the hindrance to the church. They are hindrance to the church. ஆக்சுவலாக ஒரு தடவை மணிவண்ணன் அவரை பாஸ்டர் மணிவண்ணனை கொண்டு வந்து இங்கே ப்ரீச் நான் இப்போ எங்கேயோ வெளியே போயிருந்தப்போ many years back, பாஸ்டர் மணிவண்ணன் came and preached here. ரொம்ப ஹார்டாக ப்ரீச் பண்ணார், வெரி ஹார்டு. அதில் ஒருத்தர் ரொம்ப அஃபண்ட் ஆகிட்டார். அவர் என்ன சொன்னார்னா, இங்கே சீட்டை தொடச்சிட்டு போகிறதுக்காக வரீங்கன்னு கேட்டார். அதாவது உட்காந்து அழுக்கெல்லாம் பண்ணுறதுக்காக போகிறேன்னு. பட் அதுதான் செய்கிறோம் இல்லை? உண்மையிலுமே we do that. We don't do more than that. சீட்டில் உட்காந்து அழுக்க தொடச்சிட்டு தான் போயிட்டுருக்கோம். வேறு we just clean it. It's a shame. வெக்கப்பட வேண்டியதில்லை. It's to be ashamed. வெக்கப்பட வேண்டியதாக இருக்குங்க. உங்கள் மாதிரி இருக்கிறதுனால, ஏன் மாதிரி இருந்தால் சபை எப்படிங்க வளரும்? How the church will grow? Selfishness, சுயநலம். எனக்கு, நான், என் குடும்பம் நல்லா இருக்கணும், இது பண்ணணும். பவுலில் தான் கேட்குறாரு. யோவான் ரோமர் 10 அவர் அதான் கேட்குறாரு. கீழேருந்து வர்றார், மேலேருந்து அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? விசுவாசிக்கவே இல்லைன்னா எப்படி? how they will they worship? ஆனால் அவங்க விசுவாசிக்கணும்னு அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? சொல்கிறதுக்கே ஆள் இல்லையே, எப்படி விசுவாசத்துக்குள்ளே வருவாங்க? பிரசங்கிக்கிறவன் இல்லையே, எப்படி கேள்விப்படுவார்கள்? பிரசங்கிக்கிற ஆளே இல்லை, கேள்விப்படுவதற்கு வாய்ப்பில்லை. நோ ப்ரீச்சர், ஸோ நோ பாசிபிலிட்டி டு ஹியர். பிகாஸ் நோ ஹியரிங், நோ ஃபெய்த். விசுவாசத்துக்கு நோ பிலீவர்ஸ், விசுவாசிகள் இல்லை. விசுவாசிகள்லாம் எப்படி தொழுது கொள்ளுவார்கள்? அதனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சும்மா நம்ம ஏதோ ஆண்டவரை தொழுது கொண்டு ஜெபம் பண்ணிவிட்டு அதை பண்ணிவிட்டு அது ஊழியமே கிடையாதுங்க. அது ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு ஊழியக்காரன் தான். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? He set an example, ஒரு மாதிரியை வச்சார். மத்தேயு 4:23 பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்குண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சுஸ்தமாக்கினார். இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களில் உபதேசிக்கிறார். சுற்றி நடந்து. இயேசு கிறிஸ்து பிரயாணம் பண்ண ஒரே ஒரு கழுதை குட்டி தாங்க, கோல்ட். we don't see. அடுத்தது ஷிப், இந்த படகுல பிரயாணம் பண்ணுறார். சுற்றி நடந்து ஜீசஸ் went about all Galilee. கல்லையங்க சுற்றி நடந்து teaching in their synagogues and preaching the gospel. அப்போ நம்ம இது செய்யாதது பரவாயில்லையா? Is it all right if we don't take the commission and fulfill it?
வி ஹேவ் டு ஆன்சர். நமக்கு பதில் அளித்து தான் ஆகணும், தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து அவிதமாக செய்கிறது. பட் வி நீட், இயேசு ஆண்டவர் சொல்கிறார், இதோ விளைந்திருக்கு, ஊழிய வேலைக்காரனுக்காக ஜெபியுங்கள், பணியாளுக்காக, ப்ரே ஃபார் த ஒர்க்கர்ஸ், there is a great need. மிகப்பெரிய தேவை இருக்கு. everybody wants their own way. ஒவ்வொருவரும் தங்களுடைய வழியை தெரிந்து கொள்ளும்படியாக விரும்புகிறவர்கள். தேமாய் பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போனான் பவுல் சொல்கிறார். தேமா டிபார்ட்டட் ஃப்ரம் மீ லவ்விங் த வேர்ல்ட். இன்றைக்கி உலகத்தை நேசிக்கிறது நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அவங்கள கிறிஸ்தவர்கள் சொல்கிறத கூட ரொம்ப அதில் சரியான பதம்னு சொல்ல முடியாது. இட்ஸ் இஸ் நாட் த ரைட் டேர்ம். இயேசு கிறிஸ்து அவ்விதமாக இந்த பாரத்தை கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த பாரத்தை தான் இந்த இடத்துல அவர் பேசுகிறாருங்க. அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? people must be spent, must be sent. where are the people to be sent? அனுப்பப்படும்படியாக ஆட்கள் எங்கே இருக்காங்க? how many? இங்கேயே சுவிசேஷத்தை பேச வாயை திறக்காத மக்கள் எங்கே போய் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பாங்க? they don't open the mouth here. how will they go and preach? இப்போ நான் ஒரு விசுவாசியாக தான் இருந்தேன். அப்போ நான் போகிற இடத்துலலாம் காஸ்பல் பேசினேன். ஐ வாஸ் எ பிலீவர். ஐ டோல்ட் த காஸ்பல். கடைக்கு போனால் பாத்திரம் வாங்கினா அங்கே சுவிசேஷம். வேர் ஐ பாட் த வெசல், ஐ டோல்ட் த காஸ்பல். மனசுன்னு இருந்தால் வழி திறக்குங்க. இஃப் யூ ஹாவ் எ மைண்ட் ஃபார் தட், யூ வில் ஹாவ் த ஓப்பனிங். பட் வென் வி ஆர் செல்ஃபிஷ், சுயநலமாக இருக்கும் பொழுது how can we expect? அதான் அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? where are the people to be sent? where are the people who are committed? அர்ப்பணிக்கிறவர்கள் எங்கே? இல்லை நான் ஊழியக்காரனாக போனால் ஒரு வேலை பண்ணி செய்வேன். இல்லை, unless you are here, God will never call you. unless you fulfill the mission here. இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற பணியை நீ செய்கிற காரியத்தில் அந்த ஒரு உத்வேகம், அந்த பாரம் இல்லைன்னா நீ ஊழியனா போய் மட்டும் செய்ய முடியாதே. ஸோ எவ்ரி பிலீவர் இஸ் எ ப்ரீச்சர். ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு பிரசங்கி. அதான் அவர் கேட்குறாரு, அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? ஸோ can Jesus entrust the gospel to you so that you will be faithful to go and preach? சுவிசேஷத்தை பவுல் சொல்றார், என்னை உத்தமன் என்று எண்ணி இந்த சுவிசேஷத்தை கொடுத்திருக்கார். என்ன அப்படி நினைக்க முடியுமா? Can Jesus believe me? Dear people, we have to think. It's a sin. The பாவம் is not a weakness. பலவீனம் அல்ல. இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க, ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் வளரணும்னு சொன்னால், if a believer has to grow in spiritual life, he must really grow in the commission which God has given to him. அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உத்தரவாதத்தை அவன் நிறைவேற்றுகிறவனாக இருந்தால் தான் அவன் ஊழிய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளருவான். ஸோ நிறைய பீப்புள் தே டோன்ட் ரியலி ஃபுல்ஃபில் த மிஷன் விச் காட் ஹஸ் கிவன். கொடுத்துருக்கிற பொறுப்பை அவங்க நிறைவேற்றதில்லை. அதனால் அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்றதில்லை. அவங்க ஜெபம் பண்ணுறதெல்லாம், நான் ஜெபம் ஆண்டவர் என்னை காத்துக்கொள்ளும், என் குடும்பத்தை காத்துக்கொள்ளும், லார்ட் கீப் மீ அண்ட் கீப் மை ஃபேமிலி. Dear people, it's a shameful thing. ஒரு வெட்ககரமான காரியம் இது. Are you willing? நீ ஆயத்தமாக இருக்கிறியா? Can God trust you and entrust
ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பை கொடுத்து உன்னை ஆண்டவர் அனுப்பக்கூடிய ஒரு விதத்தில் நான் வாழுகிறேன்னா, ஐ ஹவ் சீன் பீப்புள், நான் பார்த்துருக்குங்க, ஸ்டாக்னன்ட். அதான் சொல்லுவேன், 99.9% வேலைக்கார மென்டாலிட்டி தான் இருக்கும். அந்த சர்வெண்ட் மைண்ட். நோ பர்டன் ஃபார் சோல்ஸ், ஆத்துமாக்களை குறித்த பாரம் இல்லை. நோ பர்டன் ஃபார் காட்ஸ் கிங்டம், அவருடைய ராஜ்யத்தை குறித்த பாரம் இல்லை. காட்ஸ் நேம், அவருடைய நாமம் மகிமைப்படணுங்கிற அந்த பாரம் இருக்கிறது இல்லை. அதனால தான் பவுல் கேட்குறாரு, எப்படி விசுவாசிக்க முடியும்? ஹவு கேன் திஸ் பி? ஏங்க மிஷினரிஸ் எல்லாம் அந்த நாட்களில் மிஷினரிஸ். நான் கொல்லிமலைக்கு போனப்போ, when I went to கொல்லி ஹில்ஸ், I still remember I went in the பஸ்ஸில் போகிறேன். மல்லூர்லேருந்து நான் முதல்ல போகிறேன். அங்கே போயிட்டு செம்மேடுன்ற ஒரு இடத்துல, பிளேஸ் கால் செம்மேடு, அங்கேருந்து கொஞ்சம் நடந்து போகணும். ஐ ஹேஸ் டு வாக் சம் டைம். ஸோ நான் நடந்து போகும் பொழுது, முதல்ல அங்கே அந்த பகுதியில் பார்க்கும் பொழுது 2 தூண் தான் இருக்குது. கல் தூண் தான் இருந்தது. 2 கல் தூண் இருந்தது. இங்கேருந்து பார்க்கும் பொழுது தூரத்தில் பார்த்தா அந்த 2 கல் வெள்ளை அடிக்கப்பட்டிருக்கு. அங்கே போய் நின்னப்போ, when I stood them, அந்த கல் எதுன்னா, அவங்க அந்த நாட்களே அவங்களுக்கு கல்லறை கூட கிடையாது. நோ டூம் பில்ட். சும்மா அந்த கல் அவங்க புதைச்ச இடம்னு அந்த கல் தான். ஒன்லி தட் ஸ்டோன். அவங்கள எப்படி புதைச்சாங்கன்னு சொன்னால், ஹவு தே வேர் பரீட். அந்த மலை மக்களை போல், அந்த மலை மக்களை எப்படி புதைப்பாங்கன்னா, பாயில் சுருட்டி புதைச்சிருவாங்க. they will be wrapped up in the mat and they will be buried. That's all. வேறு ஒன்றுமே கிடையாது, போட்டு புதைச்சிருவாங்க, அவ்வளோதான். So they were also buried. No box, nothing. பெட்டி கட்டியெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி பாயில் சுருட்டி உள்ள புதைச்சி வச்சு அந்த இடத்துல ஒரு கல் மட்டும்தான் இருக்குது. only 2 stones, big stones. அங்கே போய் நின்னப்போ தான் ஆண்டவர் என்னோட பேசினார். God spoke to me. இந்த ஜனங்க 6000 மைலுக்கு அப்பா இருந்து இந்த ஜனங்களுக்கா உழைச்சாங்க. These people came 6000 miles ahead, came and labored. ஜெசிமன் பிராண்ட் ஒரு பெரிய லேண்ட்லார்ட். அவர் ஒரு பெரிய ஒரு தோட்டத்து பண்ணையாளர். ஈவ்லின் பிராண்ட் ராயல் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க. அவர் அந்த குடும்பத்தை, நீங்கள் ஈவ்லின் பிராண்ட் ஒரு ராஜ குடும்பத்திலேருந்து வந்தவங்க. why should they came from இங்கிலாந்துலேருந்து? why should they came and preach the gospel in that mountain? அந்த மலையில் அவங்க சுவிசேஷ பிரச்சாரம். அது பேரே மவுண்டன் ஆஃப் டெத், கொல்லும் மலை. அது கொல்லும் மலை. அங்கே போய் நின்னப்போ ஆண்டவர் தான் என்னோட கூட பேசினார். இந்த ஜனங்கள் எத்தனையோ மைலுக்கு அப்பாலேருந்து இந்த மக்களுக்காக உழைச்சி, they died and buried. உழைச்சி அவங்க புதைக்கப்பட்டாங்க. வாட் அபவுட் யூ? உன்னை பற்றி என்ன? ஆர் யூ willing to lay down your life here? உன்னுடைய வாழ்க்கை இந்த இடத்துல அர்ப்பணிக்க ஆயத்தமாக இருக்கியா? Dear people, அப்போ தான் இட்ஸ் a time for me to grow in my family and everything. அதுதான் நான் வளரும்படியாக குடும்பமாக, in earning money or building the family, பணம் சம்பாதிக்கிறதோ குடும்பத்தை கட்டுறதோ. பட் we didn't have anything. எதுவுமே இல்லை. all that I had was ஒரு சைக்கிள், சும்மா ஒரு சரியான கட்டில் கூட கிடையாது. we didn't have a cot. ரொம்ப வருஷத்துக்கு பின்னால் ராசிபுரம் போய் ஒரு பீரோ வாங்கினோம். ஆஃப்டர் so many years we bought one bureau from ராசிபுரம். இதுதான், அவ்வளோதான் எங்களுக்கு சொத்து. ஸ்டவ்வு மல்லூரில் இருக்கிற வரைக்கும் எலக்ட்ரிக் ஸ்டவ், இந்த கரசின் ஸ்டவ். பட் காட் கால்டு, தேவன் அழைச்சார். ஸோ ஐ கமிட்டட் மை லைஃப் டு காட். தேவனுடைய
கரத்தில் ஒப்பு கொடுத்தேன். ஒன்லி ஸ்மால் சில்ட்ரன், சின்ன பிள்ளைகள். வாட் அபவுட் த ஃப்யூச்சர், அவங்களுடைய எதிர்காலம் என்ன, வாட் அபவுட் மை ஃப்யூச்சர், ஃபேமிலி ஃப்யூச்சர், என்னுடைய எதிர்காலம், அதெல்லாம் நத்திங். when God calls, ஆண்டவர் அழைச்சார்னா that's all finished. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வேறு ஒன்றுக்கு அது பேச்சே கிடையாது. அதுதாங்க உண்மையான விதத்தில் சுவிசேஷத்தை குறித்து அந்த பாரத்தை அதுதான் பார்க்குறோம். வேர் இஸ் த ஸ்பிரிட் ஆஃப் மிஷன்? அவ்விதமாக உழைக்கக்கூடிய அந்த மனநிலை எங்கே இருக்கு? இயேசு கிறிஸ்து சுற்றி நடந்து அவ்விதமாக இருக்கும்படியான காரியத்தை குறித்து தான் நம்ம பார்க்குறோங்க. ஆகவே தான் கேட்குறாரு, விசுவாசியாதவர்கள் எப்படி தொழுது கொள்ள முடியும்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? There is a great need for the gospel. அதனால தான் அவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், கொலோசியர் 1:23 பவுல் சொல்கிறாரு பாருங்கள். பவுலுடைய கமிட்மெண்ட்டை பாருங்கள், காஸ்பல் ப்ரீச்சிங்க்கு பவுலுடைய கமிட்மெண்ட்டு. கொலோசியர் 1:23, இந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்றே பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன். I am the servant. This gospel is preached in the world. இது பிரசங்க, அதுக்கு நான் I am a servant. I mean like the gospel, சுவிசேஷம் இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. நோ சால்வேஷன். 1 கொரிந்தியர் 9:16 அவர் என்ன சொல்கிறார்? 1 கொரிந்தியர் 9:16, 1 Corinthians 9:16, சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. நத்திங் டு போஸ்ட். He died and shed his very precious blood. அவர் மரித்து தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். அது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. என் மேலே விழுந்த கடமை. necessity is laid upon me. நம்ம இந்த உலகத்துக்காக எத்தனையோ கடமைகள் சொல்கிறோம். we tell so many responsibilities, necessities for the world. ஆனால் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது என்னுடைய கடமை. இப்போ சுவிசேஷத்தன் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ, எனக்கு ஐயோ. உண்மையாக சொல்கிறேங்க, நம்ம நான் இந்த பகுதியெல்லாம் வாசிக்கும் பொழுது ஐ ஃபீல் அஷேம், நான் வெட்கப்படுறேன். am I do as God really expects me to do? ஆண்டவர் சொல்லியிருக்கிற காரியத்தை நிறைவேற்றுவதற்கு அந்த எதிர்பார்ப்புக்கு நான் சரியானவனாக இருக்கிறேனா இல்லைன்னு நான் நினைக்கிறேங்க. ஐ டெல் யூ ஃப்ராங்க்லி, ஐ எம் நாட் அப் டு த மார்க். அளவில் இல்லை. சொல்கிறாரு, நான் இதை இது என் மேல் விழுந்த கடமை. என்னை பற்றி 4 பேர் என்ன நினைப்பாங்க? வாட் அதர்ஸ் வில் திங்க் இஃப் ஐ டாக் அபவுட் ஜீசஸ்? இயேசுவை பற்றி நான் பேசினா அவங்க நினைப்பாங்க. ஆமாம், என்னை பைத்தியக்காரன்னு கூட நினைப்பாங்க. தே வில் திங்க் தட் ஐ எம் a foolish fellow. But never mind. I want to be a fool for God. ஆண்டவருக்காக நான் ஒரு பைத்தியக்காரன் ஆகிறதை விரும்புகிறேன். Many people said about me as well. என்னை பற்றி அப்படி தான் சொன்னாங்க, பைத்தியக்காரன். ஊழியன்னு சொல்லி குடும்பம் பிள்ளையெல்லாம் கூட்டிகிட்டு போய் அந்த மலையில் பாதுகாப்பு இல்லாத இடத்துல இவன் 86 பார்த்திங்கன்னா அந்த மலையில் அவ்வளோ வளர்ச்சியே கிடையாது. நாட் மச் க்ரோத் அந்த நாட்டில். அப்போ அதெல்லாம் பார்த்திங்கன்னா பெண்கள் சரியாக சாரி உடுத்தவங்க நீங்கள் பார்க்க முடியாது. ஒரே ஒரு முண்டா துணி தான், ஒன்லி ஒரே ஒரு வேஷ்டி மாதிரி இது வரைக்கும் கட்டிகிட்ருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ அப்போல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா ஆக்சுவலாகவே நோபடி ஹேட் எ பைக் வெஹிக்கிள். அந்த டைம்லலாம் ஒரு பைக்கோ வெஹிக்கிளோ கிடையாது. மலையில் இருந்தபோது அதாவது மலை மக்கள் மத்தியில் ப்ராபப்ளி இந்த அங்கே இருந்த கீழ் மக்கள் 1 or 2 பைக்ஸ். எனக்கு அதுவும் கிடையாது. அஃப்கோர்ஸ் ஐ டிடன்ட் ஹேவ் தட்.
அதாவது வசதி வாய்ப்பை நாம் எதிர்பார்த்தா சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியாதுங்க. இது என் மேலே விழுந்த கடமை. அவர் என்னோடத்தில் என்ன சொல்கிறாரு, எபேசியர் 3:1 சொல்கிறாரு, இந்த சுவிசேஷ பணிக்காக ஐ எம் எ பிரிசனர். ஃபார் திஸ் காஸ் ஐ பால் த பிரிசன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். நான் இதுக்காக பாருங்கள், நம்ம தாழ்த்தாமல் போனால் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியாது. இவங்க என்ன நினைப்பாங்க, வாட் தே வில் திங்க். நோ, இயேசு எனக்காக அவர் இந்த உலகத்தில் வந்து பட்ட பாடுகளை எண்ணி பார்க்கும் பொழுது, when I think the sufferings of Jesus, என்னுடைய கௌரவம் பெரிய பிரச்சனை இல்லை. my reputation is not important. I am a prisoner of the Lord. அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் இல்லைன்னா காஸ்பல் ப்ரீச்சிங், நம்ம காஸ்பலை நம்ம ஒரு விசுவாசின்னு சொல்கிறதுக்கே தகுதி இல்லைங்க. we are not fit to call as a believer. பவுல் என்ன சொல்கிறார் பாருங்கள், 1 கொரிந்தியர் 9:19 சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதை குறித்து அவர் பேசும் பொழுது 1 Corinthians 9:19, நான் ஒருவருக்கும் அடிமைப்படாதவனாக இருந்தும் ஐ எம் ஃப்ரீ. நான் அதிக ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு என்னைத்தானே எல்லாருக்கும் அடிமையாக்கினேன். ஐ மேட் மை செல்ஃப் எ சர்வெண்ட். அதாவது இந்த இடத்துல ஒரு பணிவிடைக்காரனாக்கினேன். தட் ஐ மைட் கெயின் த மோர். எதுக்காக? அநேகரை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு. அல்ல, அதுதாங்க. அநேக மிஷினரிகள் வந்து உழைச்சாங்கன்னு சொன்னால், they gave their life, they put their life on the altar, பலிபீடத்தில் வச்சுட்டாங்க. அவ்வளோதாங்க. அவங்கெல்லாம் இல்லைன்னா நம்ம இன்றைக்கி சுவிசேஷம் நமக்கு கிடைச்சிருக்காது. we could not have heard the gospel. they came, died, some of them. சில லைஃபெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்க எத்தனை பேர், கலெக்டர் பங்களா, கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் ஒரு கல்லறை தோட்டம் இருக்குது, தெரச பரியல்கணும், போய் பாருங்கள். எத்தனையோ வந்து இந்த உழைச்ச மிஷினரிகள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட அவருடைய கல்லறைகளும் அதில் இருக்குது. அஃப்கோர்ஸ் மெனி அஃபீஷியல்ஸ், இங்கிலீஷ் பீப்புள், அதிகாரிகள் கல்லறை இருக்குது. ஆனால் நிறைய மிஷினரிஸ் கல்லறைகள் இருக்குது. அதனால் they committed themselves. அதான் அவர் சொல்கிறாரு, என்னைத்தானே நான் அடிமையாக்கி கொண்டேன். ரோமர் 1:14 பார்க்கும் பொழுது பாருங்கள், அவங்களுடைய அந்த தாகத்தை பாருங்களேன். in preaching the gospel, the burden to take the gospel. ரோமர் 1:14-16 கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளி. ஐ எம் எ டெட்டர். கடன் வாங்கினவர்களா? நான் கடன் பட்டிருக்கிறேன். என்ன கடன்? இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற கடன் பட்டிருக்கிறேன். கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் நான் கடனாளியாக இருக்கிறேன். வேர் இஸ் தட் மைண்ட்? அவுட்ரீச்சுக்கு வாங்கன்னு சொன்னால், வேர் இஸ் த பீப்புள் ஆர் த பீப்புள் ஹூ வில் கோ அண்ட் ப்ரீச் த காஸ்பல்? சுவிசேஷ பிரசங்கிறதுக்கு அதுக்காக ஆயத்தப்பட்டு செல்லப்பழிக்கும்படியான மக்கள். அதான் சொல்ல, அவனவன் தன் சுய வழியை தேடினான். அவள் எல்லாரும் என்னை விட்டு விலகி போயிட்டாங்கன்னு பவுல் சொல்கிறார். ஆல் லெஃப்ட் மீ ஆஃப். அவர் சொல்கிறார் 15-14 அப்படி சொல்லிட்டு, கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் நான் மூடருக்கும் நான் கடனாளியாக இருக்கிறேன். ஆகையால் ரோமாபுரியில் இருக்கிற உங்களுக்கும் என்னால் இயன்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகிறேன். so much as in me is I am ready to preach the gospel. பாருங்கள், அதாவது புல்லட் வச்சு இந்த மாதிரி நீ ஆள் எங்கே கிடைக்குமான்னு யூ மஸ்ட் சீக் பீப்புள். தேடி போய் சுவிசேஷம் ஒரு 2 வார்த்தையாவது இயேசுவை பற்றி சொல்லி
இன்றைக்கி அந்த மாதிரி பீப்புள் தான் தே கேன் வின் சோல்ஸ், ஆத்மாக்களை ஆதாயம் பண்ணுவாங்க. ஏதோ சும்மா சர்ச்சுக்கு வந்துட்டு பாட்டு பாடிக்கிட்டு பிரசங்கத்தை கேட்டுட்டு ஏதோ ஜாம் பண்ணிட்டு போகிறதுனால என்ன பிரயோஜனம்? ஒரு சீட்டை தொடச்சிட்டு போன மாதிரி தான். உண்மையாக சொல்கிறேன் நான். வாட் இஸ் த யூஸ்? நான் இந்த சபையில் வந்தேன். ஐ கேம் டு த சர்ச், ஐ கெட் இன்வால்வ் இன் த சர்ச். இந்த சபையில் நான் என்னை ஈடுபடுத்தி கொண்டேன் ஃபார் த கிங்டம் ஆஃப் காட், தேவனுடைய ராஜ்யத்துக்காக. பாருங்கள், நான் இப்படி இருக்கிறதுனால நான் சபையை வளரல. ஏன்? ஒய் த சர்ச் இஸ் நாட் க்ரோயிங்? யூ டோன்ட் ஹேவ் அ பர்டன், பாரம் இல்லை. அதனால் சபை வளர்றது கிடையாது. போய் என்ன ஒரு வருத்தமான காரியம் இல்லைங்க. 16 சொல்கிறார், அதே ரோமர் 1:16, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் அவனோ, அவனுக்கு ரட்சிப்புண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. ஆமாம், காஸ்பல் இஸ் த பவர். காஸ்பல் இஸ் த பவர். நான் நான் ஒன்றும் இல்லை, ஐ டோன்ட் ஹேவ், பட் த காஸ்பல் பிரசங்கிக்கு இந்த சத்தியம் வல்லமை உள்ளது. உண்மைதான், கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமாக தான் இருக்கும். 1 கொரிந்தியர் 1:18, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலன். For the preaching of the cross is to them that perish foolishness, but unto us we are saved, it is the power of God. தேவ கிறிஸ்துவின் வல்லமை. இன்றைக்கி பாருங்கள், சர்ச்சஸ்ன்னு சொல்கிறது எல்லாமே காஸ்பலே கிடையாது. ஒரு பாவின்னு சொன்னால் தான் அவன் ரட்சகரை தேடுவான். when he is preached he is a sinner, he will seek the savior. ஆனால் நான் ஏற்கனவே சொல்கிறேன், அதுதான் நிறைய சர்ச்சஸில் இன்றைக்கி நிறைய பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸில் பார்த்திங்கன்னா ஒரு 4 வாரம் 5 வாரம் போனால், if he goes 4 or 5 weeks, he is being given baptism, ஞானசனம் கொடுத்து they make them believers, விசுவாசிகள்னு சொல்லிடுறாங்க. மனம் திரும்பறதுக்கு வழியே இல்லாமல் போயிடுது. அதை நடத்துகிறாங்க பாருங்கள் போதகர்கள். அது அவங்க கணக்கு கொடுக்கணும். they must give account to God. சுவிசேஷத்தை பிரசங்க, no preaching of the gospel. அப்புறம் அவங்கள இதுன்னுட்டு உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இதையே சொல்லி 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 God will bless. ஆண்டவர் அந்த முன்ன வெட்கப்பட மாட்டார், நீ சத்துருக்கு முன்னால் வெட்கப்பட்டு போக மாட்டேன், நீ வாலாகாமல் தலையாக, இதையே சொல்லி 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 they just deceive people. மக்களை ஏமாற்றுறாங்க. அதுதான் இப்போ டிவிலையும் அதுதான் பார்க்குறோம். ஜெபம் பண்ணலான்னு சொல்லிட்டு கூடிட்டு நிறைய ப்ரீச்சர்ஸ் அங்கே இங்கே திறப்பின் வாசல் ஜெபம் எல்லாம் ஒன்றும் மருத்துவத்தின் ரட்சிக்கப்பட்டதே கிடையாது. they are not saved people. ஸோ மோஸ்ட் பென்டிகாஸ்டல் சர்ச்சஸில் காஸ்பலே இல்லைங்க. நோ காஸ்பல். இட்ஸ் a very pitiable thing. இதுதான் இன்றைக்கி நடக்குது. இன்றைக்கி பெரிய பெரிய சர்ச்சஸ் 1000-10,000 பேர் கூட்டுறாங்க. காஸ்பலே இல்லாதனால அவனும் தன்னை பிலீவர் நினச்சிக்கிறாங்க. அதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம். அவங்க தே ஆர் deceived. நீ விசுவாசி. அதில் என்னென்னா சிலர் ஊழியத்துக்குன்னு கிளம்பிடுறாங்க. they become preachers, பிரசங்கி ஆகிறாங்க. அந்த விசுவாசிகளே போய் ஊழியம் மற்றவங்களை இயேசுவை பற்றி சொல்கிறேன், I go and tell about Jesus. அங்கே அற்புதம் நடக்கும், அடையாளம் நடக்கும். இதுதாங்க பென்டிகாஸ்டல் சர்ச்சஸ். நோ காஸ்பல். சுவிசேஷமே கிடையாது. இது பைத்தியமாக தோன்றும். அதனால் அவங்க ஒரு ஸ்டேஜுக்கு போன உடனே அவனை போய் நீ மனம் திரும்பணும்னு சொன்னால் அவர் பைத்தியமாக தெரியும். என்ன, நான் இவ்வளோ வருஷமாக கோயிலுக்கு போயிட்டுருக்கேன். ஐ எம் கோயிங் டு த சர்ச் ஸோ மெனி இயர்ஸ். ஐ எம் எ கிறிஸ்டியன், நான் கிறிஸ்தவன். ஐ எம் எ பிலீவர், நான் விசுவாசி. பயங்கர ஃபோர்ஜரி நடக்குதுங்க இன்றைக்கி சர்ச்சஸில். இட்ஸ் அ ஃபோர்ஜரி தான் இது, ஏமாத்து வேலை. ஆனால் ஒரு நாள் கண்ணக்கூட ஏன்னா அது சோல். நான் பவுல் சொல்வார், பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. தேவ பலனாக இருக்கிறது. சிலுவையை பற்றி உபதேசம் கெட்டு போல பைத்தியமாக இருக்கா. நான் என்ன பண்ணுவேன்? நான் என்னை அடிமைப்பட, ஐ எம் எ பிரிசனர் ஆஃப் த லார்ட். ஆகவே தான் இந்த இடத்துல அவர் கேட்குறாரு, சமாதானத்தை அது அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்?
அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? ஒன்று சொல்கிறேன், நம்மகிட்டையும் கணக்கு கேட்பார் ஆண்டவர். நம்மகிட்டையும் கேட்பார். நீ எத்தனை பேருக்கு சுவிசேஷத்தை நீ சொல்லியிருக்க? இவ்வளோ வருஷம் ஆச்சு. இப்போ அந்த வருஷத்தை முடிக்க இப்போ 2020. யோசனை பண்ணி பாருங்கள், எத்தனை பேர் சுவிசேஷம் சொல்லியிருக்கீங்க? எத்தனை பேர் ஆதாயப்படுத்தியிருக்கீங்க சொல்லுங்கள். வாழ்க்கையிலே ஒரு ஆத்மா ஆதாயப்படுத்தியிருக்கியா? இப்படி நம்ம உழைச்சோம்னா நம்ம சோறு சாப்பிட முடியாது. ஆனால் மற்ற உலக பிரகாரம் வேலைக்கு எவ்வளோ கருத்தாக இருக்கிறோம் இல்லைங்க. வி ஆர் ஸோ கீன். டைமுக்கு போகிறோம், டைமுக்கு வர்றோம், அங்கே சொல்லப்படுகிற காரியங்களை நிறைவேற்றானா அப்சல்யூட்லி ஜீரோ. நம்முடைய வாழ்க்கையை நம்ம யோசித்து பார்க்கணுங்க. ஆகவே தேவனை தான் சொல்ல, அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? ஆகவே ஒரு சபை சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியான ஒரு பெரிய உத்தரவாதம் மட்டுமல்ல, அவ்விதமான மக்களை ஆயத்தப்படுத்துகிற பணி, அனுப்புகிற பணி முக்கியமானது. ஆண்டவர் அந்த சொன்ன கடைசி சர்வ சிருஷ்டிக்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்க கூட்ட கலைக்கணும். அப்போ ஒவ்வொருத்தரும் அதனுடைய வாழ்க்கையில் இதனுடைய முக்கியத்துவத்தை அறியும். எவ்ரிபடி ஷுட் நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ப்ரீச்சிங் த காஸ்பல். அது இல்லாமல் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் சுவிசேஷமே பிரசங்கிக்கப்படுதில்லை. காஸ்பல் இஸ் நாட் பீயிங் ப்ரீச்ட். ஒரு பாவின்னு சொல்லி பிரசங்கிக்கிற, நியாயப்பிரமாணத்தை குறித்து பேசுகிற காரியம் இல்லை. பாவின்னு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. அப்போ அவன் பாவின்னு உணர்றதுக்கு வாய்ப்பில்லை, ரட்சகரை தேடுறதுக்கான வாய்ப்பில்லை. ஆனால் நம்ம வாழ்க்கையை நம்ம யோசிப்போம், நம்ம எப்படி வாழ்கிறோம்? தேவன் கொடுத்திருக்கிற உத்தரவாதத்தை நிறைவேற்றும்படியாக நான் ஆயத்தமாக இருக்கிறேன். பைத்தியமாக தோன்றுகிற, ஆனால் யோசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் இதை கொண்டு தான் ரட்சிக்கிறார். நாம் ஒரு ஞானமுள்ளவன் அல்ல. ஐ எம் நாட் an intelligent fellow, but the gospel. பவுலனுடைய ஒரே ஒரு நம்பிக்கை அதாங்க, ரட்சிப்பு உண்டாவதற்கு தேவ வேலனாக இருக்கிறது, த பவர் ஆஃப் காட். அதனால் இங்கே அந்த மாதிரிலாம் செய்தால் தான் ஆண்டவர் உங்களை ஊழியத்தில் உபயோகப்படுத்துவார். காட் வில் யூஸ் யூ வென் யூ ஆர் சின்சியர். சும்மா அவுட்ரீச்சில் போய் ஒரு 4 பாட்டை பாடி கதையை சொல்லிட்டு வந்துட்டு அது ஊழியமே கிடையாது. அவுட்ரீச்சில் நீ தனிப்பட்ட வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்கிற? ஹவ் ஃபார் யூ ஆர் ரீச்சிங் அவுட் பீப்புள் வித் த காஸ்பல். அது இல்லாமல் அவுட்ரீச்சில் போய் பாட்டு பாடி கதை சொல்லிட்டு வர்றது அதனால நீங்கள் பலனே பார்க்க, யூ கான் see the fruit of it. ரியலி ஸ்பீக்கிங் அதுதான் உண்மையான காரியம். நீங்கள் நிறைய சர்ச்சஸில், ஏன் நம்ம சர்ச் நடக்கிறது அதுதான். தட்ஸ் த திங் தட்ஸ் ஹேப்பனிங். சுவிசேஷத்தை பிரசங்காதிருந்தால் எனக்கு ஐயோ. ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, நாங்கள் மெய் துதிக்கிறோம், நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். சுவிசேஷத்தை பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. எத்தனை பேருக்கு நாங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியாது ஆயத்தமாக இருக்கிறோம்? அதற்காக பலிபீடத்தில் நாங்கள் எங்களை வைக்க, ஆண்டவரே உம்முடைய சித்தம் போல என்னை உபயோகிக்கும் என்று சொல்லி நாங்கள் எத்தனை பேர் ஆண்டவரே ஆயத்தமாக இருக்கிறோம்? அறுப்பு மிகுதி, ஆட்களோ குறைவு. அறுப்புக்கு எஜமானை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, நீர் இந்த இடத்தில் அந்த அநேகரை எழுப்பும். சுவிசேஷ பணி செய்வதென்பது ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஏதாகிலும் ஒரு விதத்தில் நாங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான பணி. ஆனால் சபையாக, தனிப்பட்ட ஒரு நபராக எங்களுடைய தோல்விகளை மன்னியும் ஆண்டவரே. இந்த உத்தரவாதத்தில் நாங்கள் தோற்றிருக்கிறோம். ஆனாலும் இந்த சபையை எழுப்பும் ஆண்டவரே. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற மக்களை எழுப்பும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு பேசும். எங்களுக்கு ஞானம் இல்லை, பலன் இல்லை, அறிவில்லை. ஆனால் உம்முடைய பணியை நான் செய்யும்படியாக என்னை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து எவ்விதமாக அந்த பணியை செய்தார், சுற்றி நடந்து. பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் எங்களோடு பேச வேண்டும் என்று செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். I hope the Lord is blessing you through this
preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427 67184 and my email ID davidilongo100@gmail.com, davidelango 100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண் இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. நன்றி.